ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்குமே வணக்கம். நான் இப்படி மங்களகரமாக எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நாத்தனார் பொண்ணு வந்து மாசமாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 7வது மாதம் வந்து பொங்கி போட வந்து நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ வந்துட்டு தாய்மாமா வீட்டில் 3 பேர் தாய்மாமா இருக்காங்க. ஸோ 3 பேரும் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து 7 வகை சாதம் செஞ்சு அவளுக்கு வந்து சடங்கு செய்ய போகிறோம். வேலைலாம் வந்து நாங்கள் வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டோம். ஸோ நான் ஒரு 3 டிஷ், அதுக்கப்புறமா என்னோட 2 மச்சின ஒய்ஃபும் ஆளுக்கு 2 டிஷ் பண்ணுற மாதிரி பிரிச்சுக்கிட்டோம். ஸோ பூ பழம் அதெல்லாம் வாங்கி வச்சாச்சு. ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கேன். அண்ட் சமையல்லாம் எல்லாம் முடிச்சாச்சு, பேக்கிங்கும் முடிச்சாச்சு. நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். நாத்தனார் அலோவ் பண்ணாங்கன்னா நான் வந்துட்டு ஃபேஸ் காமிக்கிறேன், இல்லைன்னா வந்துட்டு முடியாது. ஏன்னா சில சடங்குலலாம் வந்துட்டு திருஷ்டி பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடாதுன்னுவாங்க. அதனால வந்துட்டு நான் என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன கொண்டு போகிறோம், எப்படிலாம் அந்த டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ இதை பற்றி தான் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதமும் வந்து வடிச்சிட்டேங்க. இது வந்து நம்ம வீட்டு அரிசி தான். நான் வந்து பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு அரிசியே நல்லா இருக்கிறதுனால அதிலே செஞ்சுட்டேன். ஸோ தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டேன். இனி வந்து நம்ம கிளற வேலை தான். புளி சாதத்துக்கு வந்துட்டு புளி தொக்கு, அதுக்கப்புறமா லெமன் தொக்கு, அதுக்கப்புறமா தக்காளி சாத தொக்கு, இது 3மே வந்து ஒரே நேரத்தில் வந்து ரெடி பண்ணியாச்சு. எல்லா கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதமும் நான் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். இப்போ வந்து போட்டு கிளறி பேக் பண்ணிட வேண்டியதான். ஸோ வந்து தனித்தனியாக நாங்கள் வேலை பிரிச்சுக்கிட்டதுனால வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போ வந்து நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். அண்ட் எத்தனை பேருக்கு வந்துட்டு இந்த சீமந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த டைமில் வந்து வெரைட்டி ஆஃப் ரைஸ் பண்ணுவாங்க. இந்த 9வது மாதத்துலாம் பார்த்திங்கன்னா 9 வகையான சாதம் பண்ணுவாங்க. அது வரவங்களுக்கும் வந்து கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி பண்ணது எல்லாம் நான் வந்துட்டு தனித்தனியாக வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். நான் கொஞ்சம் அதிகமாக தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 20-25 கிட்ட ஆளுங்க இருப்பாங்க. அதனால் வந்துட்டு எல்லாேருக்கும் கொடுக்கணும் இல்லையா? அதனால் கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அண்ட் வீடு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. அதனால் ஒரு கட்டைப்பையில் வச்சு நான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நான் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டேங்க. சரி, ஏதாவது ரெடி பண்ண வேண்டியது இருந்ததுன்னா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சித்தி வந்து ஆல்வேஸ் பர்ஃபெக்ட், எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருவாங்க. ஸோ நல்ல நேரம் போகிறதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் வந்துட்டு என்னோட நடு மச்சின ஒய்ஃப் வந்து வரணும். அவங்க வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் நல்ல நேரம் போகிறதுனால நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சித்தி வந்து என்னென்ன ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது வரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வடை, அப்பளம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாயாசம், சாம்பார், ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்துட்டு ரசம், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு கூட்டு பொரியல். அண்ட் இந்த 2 சர்விங் பவுலில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம், மாங்காய் சாதம் வந்து என்னோட சின்ன மச்சின ஒய்ஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அவளுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிட்டோங்க. ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் பெரியவங்க அவங்களோட மாமியார் வந்து ஆரம்பித்து வச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தாய் மாமா ஒய்ஃப்லாம் 1 by 1 செய்ய ஆரம்பிச்சிட்டோம். என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க மாமியார் வந்துட்டு வளையல்லாம் போட்டுட்டு சாதம் ஊட்ட மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவளே எனக்கு எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ நாங்களே மறந்துட்டோம், வளையல் போடுற இன்ட்ரெஸ்ட்டில் வந்து மறந்துட்டோம். 1 by 1 செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் நாங்கள் என்னென்ன செஞ்சுருந்தோன்னா, நான் வந்து தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம், இன்னொரு மச்சின ஒய்ஃப் வந்து புதினா சாதம் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், அதுக்கப்புறமா தயிர் சாதம். இது வந்துட்டு 7 வகையான சாதம் நாங்கள் செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறமா அவங்க ஊட்டி முடித்த உடனே நானும் வந்து அவளுக்கு கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நம்ம பண்ணும்போது நம்மளும் சந்தோஷமாக இருப்போம், அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ வந்து என்னோட மாமனாரை வந்து நாங்கள் செய்ய சொன்னோம். ஸோ பெரியவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும் இல்லையா? அதனால் வந்து நீங்களும் செய்யுங்கப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லிவிட்டு நான் அவரை செய்ய சொன்னேன். இன்றைக்கி டே வந்து இப்படி தான் எங்களுக்கு போச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சந்தைக்கு போனோம், காசு கூட ஆத்தா வையும். அதானே, ஏய் கேடு எங்க மாமனார் பாத்தியா? காசு இல்லை, ஆனால் கடையில் போய் நீ வாங்கிட்டு வருவியா? அதானே. 5 ரூபா 20 ரூபா இருக்கு. 100 ரூபா ஒரு தலைக்கு.
என்ன கான்வர்சேஷன் போயிட்டு இருந்ததுன்னா, எங்கள் மாமனார் வந்து என்னோட மச்சினன் ஒய்ஃப் கிட்ட காசு கேட்டிருந்தாங்க. அவர் எப்போவுமே மூக்கு பொடி போடுவார். அவள் வந்து என்ன சொன்னான்னா, "காசு இல்ல" அப்படின்னு சொன்னா, "நான் வாங்கிட்டு வரேன்" அப்படின்னா, "காசு இல்லைனா நீ எப்படி வாங்குவ?" அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பேசிகிட்டு இருந்தார். ரொம்ப ஜாலியான ஒரு ஹாப்பியான கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. எப்போவுமே எங்கள் மாமனார் கூட இப்படி தான் நாங்கள் ஜாலியாக அரட்டை அடிச்சிட்ருப்போம். நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா, நான் சேமியா தான் செய்கிறேன். சேமியா கிச்சடி மாதிரி செய்ய போகிறேன். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் செஞ்ச புளி சாதம், அதுக்கப்புறம் லெமன் சாதம் இதெல்லாம் மிச்சம் இருக்குது. நைட்டுக்கு வந்து எதுவும் வந்து ஹெவியாக செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இந்த சேமியா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்படி செய்வேன்னா, ஒரு கடாயில் நல்லா வந்து சுடு தண்ணி கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா, அதில் வந்து உப்பு, எண்ணெய் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சேமியாவை போட்டுருவேன். சேமியா வந்து நல்லா வேகக்கூடாது. வேகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துட்டு, நல்லா அந்த சில் வாட்டரில் அலசிடணும். அலசினதுக்கப்புறமா அது நல்லா ஃபில்டர் ஆகிடும். தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா அது உதிரி உதிரி ஆகிடும். இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை போட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்குறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா வந்து சேமியாலையும் நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறதுனால எனக்கு தேவையான அளவு வந்து நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா ஒரு 2 சின்ன தக்காளி பழம் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதே மெத்தடில் வந்து நீங்கள் பண்ணும்போது இந்த வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா, அப்புறம் புதினா, அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதே மசாலா மஞ்சத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறமா மிளகாத்தூள் இது சேர்த்து சேமியா நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து இன்னொரு விலாகில் வந்து இந்த டிஷ் வந்து எப்படி பண்ணுறது நான் செஞ்சு காமிக்கிறேன். லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் செய்யும் போது அந்தளவுக்கு வந்துட்டு ஃப்ளேவர் இறங்கியிருக்காது நம்ம சுட சுட சாப்பிடும் போது. இதே நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டி கொடுக்கும்போது அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வடிகட்டின இந்த சேமியாவை வதங்கின வெங்காயம், தக்காளி கூட வந்து சேர்த்து நல்லா கிளறிக்கிறேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே டைப்பில் தான் நான் வந்துட்டு தாளித்து விடுவாங்க இல்லையா, அந்த சேமியாவும் செய்வேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.